விபத்துல தாய் தந்தை உட்பட குடும்பத்தினர் படுகாயமடைந்து துடித்துடித்துக் கொண்டிருக்கும் நிலையில 1 மணி நேரத்திற்கும் மேலாக 108 ஆம்புலன்ஸ் வரவேண்டி செல்பேசியில் கதறிய சிறுமி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கிருஷ்ணாபுரம் பகுதியை சேர்ந்த பிரகாஷ் என்பவர் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் புத்தூர் மாரியம்மன் கோவிலுக்கு சென்ற போது எதிர்பாராத விதமாக அவர்கள் சென்ற இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரம் உள்ள மண் தரையில் சறுக்கி விபத்துக்குள்ளானதில் பிரகாஷ் மற்றும் அவரது மனைவி 2 குழந்தைகள் படுகாயமடைந்தனர். இந்த விபத்தில் இடது கால் எலும்பு முறிவு ஏற்பட்டு ரத்தம் வழிய வழியில் துடித்து கதறிய தந்தை பிரகாஷை கண்டு அவரது 7 வயது மகள் தந்தையின் செல்போனை எடுத்து 108 ஆம்புலன்ஸுக்கு தொடர்பு கொண்டு உதவி கோரி உள்ளார். தகவல் தெரிவித்து 1 மணி நேரமாக 108 ஆம்புலன்ஸ் வராததால் 108 ஆம்புலன்ஸ் அலுவலகத்திற்கு மீண்டும் தொடர்பு கொண்ட சிறுமி 100 முறை வரேன் என சொல்றீங்க, இங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் என்று கதரும் காட்சி காண்போரை கண்ணீர் மல்க செய்தது. அப்போது 108 ஆம்புலன்ஸ் வராததால் தொடர்ந்து செல்போனில் உறவினர்களிடம் தொடர்பு கொண்டு 7 வயது சிறுமி உதவி கேட்டு பதறிய சம்பவமும் அரங்கேறியுள்ளது. சாலை ஓரம் குடும்பமே படுகாயமடைந்து காப்பாத்துங்க என்று கதறிய காட்சிகள் அவ்வழியாக சென்ற பொதுமக்களிடையே மனவேதனையை ஏற்படுத்தியது. அவசரத்திற்கு அவ்வழியாக சென்ற வாகனங்கள் ஒன்று கூட உதவிக்கு வராத நிலையில் 1 மணி நேரம் கழித்து தாமதமாக வந்த 108 ஆம்புலன்ஸ் ஊழியரிடம் பொதுமக்கள் 1 மணி நேரமாக ஏன் வரவில்லை என கேள்வி எழுப்பினர். அதற்கு பிறகு 4 பேரையும் 108 ஆம்புலன்ஸில் ஏற்றி சிகிச்சைக்காக செங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர்.